Welcome to video tutorial in tamil.blackspot.com. இந்த tutorial நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது sequential control. First sequential controlனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Sequential controlனா வேற ஒன்றும் இல்லை, go to and null statement என்ன சொல்ல வரோம்னா sequential control சொல்ல வரோம். go to null இது ரெண்டையும் நம்ம C++ ஜாவா படிக்கும்போது தெரிஞ்சிருப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குன்னா go to keyword இருக்கும், அது பக்கத்தில் ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள் எங்கே இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சோம்னா இது வந்து ஒரு ஜம்ப் ஆகிரும். இந்த go to ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். இதுக்கு சின்டாக்ஸ் வந்து என்னதுன்னா go to இது வந்து keyword, அடுத்து அந்த அதாவது லேபிள் ஏதாவது ஒரு லேபிள் வந்து நம்ம வைக்கணும். அடுத்து வந்து என்னென்னா செமிகோலன், அடுத்து வந்து என்னென்னா இந்த லேபிளை வந்து கடைசியாக வந்து எங்கே டிக்ளேர் பண்ணணும்னா அதாவது டபுள் ஆரோ, ஸ்டார்டிங் டபுள் ஆரோ, க்ளோசிங் டபுள் ஆரோ, இதுக்கு இடையில வந்து அந்த லேபிளை டிக்ளேர் பண்ணணும். எப்போ வந்து இந்த கோட்டு பக்கத்தில் இருக்க லேபிளை பார்க்குதோ அந்த லேபிள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த ஜம்ப் ஆகி போயிடும். இடையில எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதை கண்டுக்காது. ஓகேவா, நம்ம எத்தனை கோ டு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணலாம், எத்தனை லேபிளையும் டிக்ளேர் பண்ணலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சேவ் பண்ணால் அதாவது ஒரு ப்ரைம் நம்பர் ஆர் நாட் ப்ரைம் நம்பரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபைலில் போய் நியூ, ஓகே, வழக்கம் போல் என்ன செய்கிறோன்னா சர்வரை வந்து ஆன் பண்ணிடுறோம், அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணிடுறோம். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடுறோம். அடுத்து டிக்ளேர் பார்ட், டிக்ளேர், அடுத்து பிகின் பார்ட், அடுத்து என் பார்ட் ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் போட மறந்துடாதீங்க, இல்லைனா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகாது. ரன் பண்ணும்போதும் அந்த நியூ லைன் வந்து என்ட்ரு பண்ண வந்து என்ன செய்யணும்னா காட்டியே இருக்கும். இப்போ டிக்ளேர் இதில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு நம்பரை வந்து இன்புட் வாங்குறதுக்காண்டி என்ன செய்யணும்னா ஒரு நம்பர் என், அது வந்து இன்டிஜர். அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் இன்புட் வாங்க சென்டென்ஸ் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது பி வேர்கர் இந்த வேர்கர் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும்னா 30 லெட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா, 30 கேரக்டர் வரைக்கும் இதில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா, டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பிகின் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த எண்ணை வந்து இன்புட் வாங்க போகிறோம். அதாவது என் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆம்பரேஷன் ஆஃப் என். இப்போ எண்ணை வந்து இன்புட் வாங்கிடும். அடுத்து வந்து என்னன்னா வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபார் லூப் வந்து சின்டெக்ஸ் என்னென்னா ஃபார் ஸ்பேஸ், அதாவது i = 1, i <= n, i++, இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது எந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டா இருக்கோ அந்த வேல்யூ இங்கே டிக்ளேர் பண்ணணும். இங்கே வந்து நான் ஜே யூஸ் பண்ணிக்கிறேன், ஜே. அடுத்து வந்து என்னென்னா இன் கீவேர்டு, அடுத்து ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுக்கணும். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2, அடுத்து வந்து கண்டிப்பாக 2 டாட் வைக்கணும். அதுக்கடுத்து எண்டிங் வேல்யூ அதாவது n-1. இது எது கொடுக்குறோம்னா வந்து ப்ரைம் நம்பர்னு என்னதுன்னா 1 அண்ட் இட் செல்ஃப் இதால் மட்டும் டிவைடட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். மற்ற ஏதாவது ஒரு நம்பரால் வந்து அது டிவைடட் ஆச்சுன்னா அது வந்து நாட் ப்ரைம் நம்பர். அப்போ வந்து 1 விட்டுரும், அதாவது எண்ணை விட்டுரும், அதாவது n-1, அதாவது எண்ணுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்னா டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இது வந்து நாட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை காட்டிடுறோம். அடுத்து லூப், இது கீவேர்ட். அடுத்து வந்து என் ஃபார், அடுத்து வந்து என் லூப் செமிகோலன், இது வந்து சின்டாக்ஸ். இப்போ வந்து இதில் ஒரு கண்டிஷன், அதாவது என்னென்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப்
n mod j. அதாவது ஜே வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்கும், அடுத்து 3 இருக்கும், அடுத்து 4 இருக்கும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு வேரியபிளையும் வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். எப்போ வந்து இந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 இருக்கோ அப்போ வந்து என்னென்னா பிங்கிற வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா பிங்கிற அந்த வேரியபிளை வந்து என்ன வச்சுக்கணும்னா இஸ் நாட் prime number அப்படின்னு பீல அந்த வேரியபிளை வந்து இந்த சென்டென்ஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்னா ஜம்ப் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக லூப்பை விட்டு என்ன செய்கிறோம் ஜம்ப் பண்ணிடுறோம். அதுக்கு என்னென்னா ஒரு கோ டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். பிரிண்ட் இங்கே வந்து இங்கே பிரிண்ட் நவ் கொடுக்கணும் தான் அவசியம் இல்லை, எது வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? நவ் இது வந்து ஜஸ்ட் ஒரு லேபிள் தான், இது நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே வந்து அடுத்து எங்கே ஜம்ப் ஆகி போயிடும்னா நம்ம எங்கே அதை கொடுக்குறோமோ சிண்டெக்ஸ் என்னென்னா டபுள் என் ஆரோ. ஓகேவா? இதுக்குள்ளே இந்த லேபிள் எழுதிடணும், அதாவது பிரிண்ட் நவ். ஓகே, அப்போ இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் எப்போ இந்த கண்டிஷன் வந்து பார்க்குதோ அப்போ அப்படியே நான் செஞ்சோம்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா இங்கே வந்து டிபிஎம்எஸ் அப்படி டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். டிபிஎம்எஸ் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லயன் என் என்ன இன்புட் வாங்கினது ஒரு பைப்லைன் சிம்பிள், அது கன்ஜெக்ஷனுக்கு. அடுத்து பிங்கிறது என்னன்னா இப்போ சப்போஸ் வந்து இது வந்து பி இஸ் நாட் ப்ரைம் நம்பர் இருக்கா, அப்போ என் 10 கொடுத்தா 10 இஸ் நாட் ப்ரைம் காட்டிடணும். சப்போஸ் இது ப்ரைம் நம்பராக இருந்தால், இப்போ ப்ரைம் நம்பர் இல்லைன்னா இங்கே இதை பார்த்துன்னு ஜம்ப் பண்ணி வந்துடும். அப்படி ப்ரைம் நம்பராக இருந்தால் இந்த ஃபார் லூப்பில் இருக்கிற ஒரு கண்டிஷன் கூட என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது. முதல் வந்து நம்ம இஃபை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இஃப் ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருந்தால் இந்த ஃபார் லூப்பில் இருக்க ஒரு கண்டிஷன் கூட ஒர்க் ஆகுது. தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த கண்டிஷன் முடிஞ்ச பிறகு, லூப் முடிஞ்ச பிறகு பி ஈக்குவல் டு இஸ் ப்ரைம் நம்பர். ஓகேவா? சப்போஸ் இது நாட் ப்ரைம் நம்பராக இருந்தால் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகி ஜம்ப் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடும். சப்போஸ் இது எதுவுமே ஒர்க் ஆகாட்டி பீல வந்து இஸ் ப்ரைம் நம்பர் அந்த இது வந்து என்ன செய்யணும்னா அந்த வேரியபிள் வந்து இந்த சென்டென்ஸ் ஸ்டோர் ஆகி அது வந்து ப்ரைம் நம்பர்னு காட்டிடும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி. இப்போ எப்பயும் போல் கமாண்டில் போயிட்டு ex2ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் 5 எரர் காட்டுது. அப்போ எண்டு பக்கத்தில் எங்கேயோ என்ன செய்யல, நம்ம செமிகோலன் வைக்கல, அதை பார்க்கணும். நம்ம டிபிஎம்எஸ் அதில் வந்து என்னென்னா செமிகோலன் போட மறந்துட்டோம், அதனால தான் எரர் காட்டியிருக்கு. இப்போ திரும்பி ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். 5. அடுத்து வந்து என்னென்னா நம்ம ஜே டபுள் ஈக்குவல் டு போட்டிருக்கோம், ஸோ சிங்கிள் ஈக்குவல் டு தான் போடணும். ஸோ அது ஒரு எரர் காட். இப்போ ஒரு வழியாக வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. அதாவது 5 இஸ் ப்ரைம் நம்பர். சப்போஸ் இன்னொரு வேரியபிள் நம்பரை செக் பண்ணி வைப்போம். இப்போ 4 இஸ் நாட் ப்ரைம் நம்பர், நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ. இதை வந்து இதே ப்ரோக்ராமுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா சீக்வன்ஷியல் கண்ட்ரோல், அதாவது இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்டு கண்டிஷனல் கண்ட்ரோலுக்கும் இதே ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் வந்து ஒரே இதுதான். இதுலேயே நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம், அதாவது இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர்ஃபோர் போன டுட்டோரியலில் பார்த்ததுக்கும் இதுக்கும் சேம் தான். நீங்கள் எது கேட்டாலும் இதே ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். தேங்க்யூ.